ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்க்கும்போது, நத்தம் பட்டா அப்படிங்கிறது வந்து மாறுதலை வந்து நீ ஆன்லைன்ல வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டா கொடுத்துட்டு வராங்க. அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் என்ன? இந்த நத்தம் பட்டால வந்து எப்படி வந்து நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது? அதுக்கு என்னென்ன விஷயத்தலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஆப்பதிவேடு வந்து எப்படி எடுக்கிறது? அதுல இருக்கக்கூடிய எஃப்&பி அந்த கிராம புகைப்படங்கள்லாம் எப்படி நம்ம வந்து எடுக்கிறது? அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். அதுலருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில ஜியோமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. நீங்க உங்க லேண்ட் வந்து நத்தம் லேண்டா இருக்கு. நத்தம் பட்டாவா வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது ரொம்ப நாளாவே வந்து நீங்க வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அலைஞ்சிருப்பீங்க. பட் இப்போ வந்து நீங்க ஆஃப்லைன்ல எங்கேயுமே போயிட்டு யாரையுமே பார்க்க தேவையில்ல. விவோ, ஆர்ஐ தாசில்தாருமே நீங்க போயிட்டு பார்க்காமயே டைரக்ட்டா ஆன்லைன் மூலியமாகவே நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. நத்தம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து கணினிமயமாக்கப்பட்டதா வந்து சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமா மொத்த இன்ஃபர்மேஷனுமே நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலா வந்து நம்ம ஸ்டார்ட்டிங்லயே சொன்ன மாதிரி நத்தம் பட்டா. மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து ஜெனரலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா வந்து, ஒண்ணு நம்ம நேரடியா வந்து இ-சேவை மையம் மூலியமா பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வந்து சிட்டிசன் போர்ட்டல்ல இருக்கக்கூடிய தமிழ் நிலம் அப்படிங்கிற போர்ட்டல் மூலியமா நம்ம பண்ணுவோம். அப்படி அது மூலியமா நம்ம பண்றது வந்து நார்மலா இருக்கக்கூடிய லேண்ட். நத்தம் அப்படிங்கிறத தவிர நீங்க வந்து உங்களுடைய லேண்ட வந்து நீங்க சப்டிவிஷன் பண்ண போறதா இருந்தாலும் சரி, இல்ல நார்மலா வந்து நீங்க விவோக்கு டைரக்ட்டா அப்ளை பண்ணி பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுடைய பேருக்கு வந்து வாங்க போறதா இருந்தாலும், நம்ம ஆன்லைன் மூலியமா தான் காலங்காலமா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அது எல்லாமே உங்க சைடு இருந்தாலும், இந்த நத்தம் பட்டா அப்படிங்கிறது வந்து எ இது நாள் வரைக்கும் வந்து ஆஃப்லைன்ல தான். அதாவது நம்ம நேரடியா மனு எழுதி குடுத்து, அது மூலியமா டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிட்டு ஆஃப்லைன்ல தான் நம்ம வந்து பண்ணி குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த விஷயத்த வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட்லி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய தாலுக்கால வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எனபிள் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கான ஜிஓ தான் இப்ப நீங்க வந்து ஸ்கிரீன்ல வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து எங்க இருந்து குடுத்துருக்காங்க அப்படின்னா, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து குடுத்துருக்காங்க. இதே மாரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து கூடிய விரைவிலே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நத்தம் பட்டா ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நாங்க ஆன்லைன்ல வந்து கொண்டு வரப்போறோம் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்த வந்து குடுத்துருக்காங்க. நில அளவை பதிவேடுகள் துறை அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. நில நில அளவு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்&பி மேப் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு லேண்டுக்கும் சொல்லிட்டு தனியா ஒரு மேப் மாரி குடுத்துருப்பாங்க. அதுல எத்தன எந்தெந்த லேண்டுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நம்ம துல்லியமா கணக்கு எடுத்து அதில மெஷர் பண்ணி நம்மளுக்கு வந்து டிஜிட்டலா வந்து ஆன்லைன்ல குடுத்து வச்சிருப்பாங்க. அது எல்லாமே நம்ம ஆன்லைன்ல வந்து நத்தம் லேண்டுக்கு இருக்கக்கூடியதுக்கு நம்ம ஆன்லைன்ல செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து குடுத்துருக்காங்க. அதே மாதிரி நத்தம் ஆவணங்கள் கணினி மயமாக்கல் பணி அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. இல்ல நத்தம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பணிகள வந்து நாங்க வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து கணினி மயமாக்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற நடவடிக்கையுமே நாங்க வந்து எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவா அதில வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புல படங்கள். அதுல இருக்கக்கூடிய சர்வேல இருக்கக்கூடிய அந்த இது எஃப்&பி மேப்ல இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே நாங்க வந்து கணினிமயமாக்கப்பட்ட பணியால வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதை சொல்றாங்க. இது வந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது. ஒரு சில நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்ல சம் டிஸ்ட்ரிக்ட்ல இது வந்து எனபிள் ஆயிருச்சு. உங்களுடைய டிஸ்ட்ரிக்டும் எனபிள் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பண்ற மாரி இருக்கும். ஆ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து வெப்சைட் வந்து குடுத்துருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு நீங்க வந்து மதுரை அப்படின்னா, மதுரை.nic.in tn.nic.in அப்படிங்கிற வெப்சைட் வந்து குடுத்துருப்பாங்க. அதுல போயிட்டு நீங்க வந்து இதுல உங்க மாவட்டத்துல என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்து கலெக்டரேட் சைட்ல இருந்து குடுக்குறாங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு இந்த வெப்சைட்ல வந்து ஷோ ஆகும். சரிங்களா? நீங்க உங்களுடைய மாவட்டத்துல இருக்கக்கூடிய வெப்சைட்ட போயிட்டு நீங்க லேட்டஸ்ட்டா அதுல குடுத்திருக்கக்கூடிய அந்த அனௌன்ஸ்மென்ட்ட செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நத்தம் ரிலேட்டடா ஏதாச்சும் வந்து உங்களுக்கு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, அவங்க வந்து காமிப்பாங்க. அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன்லைன்ல நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல சிட்டிசன் போர்ட்டல் மூலியமா வந்து நத்தம் லேண்டுக்கு வந்து எனபிள் பண்ணல. இப்போதைக்குன்னு வந்து இ-சேவையில மட்டும் தான் வந்து குடுத்துருக்காங்க. உங்க நியரஸ்ட்டா இருக்கக்கூடிய இ-சேவையில போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் யார் பேருக்கு வந்து நேம் வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ பட்டாக்கு, அவங்களுடைய ஆதார் கார்டு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா இது பத்திரத்துடைய நகல் ஒண்ணு ஃபுல் பேஜ் எல்லாமே எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஓல்டு பட்டா எல்லாமே நீங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு, என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்ககிட்ட சப்மிட் பண்ணீங்கன்னா, அவங்க அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுவாங்க. நீங்க ஃபில் பண்ணி வெயிட் பண்ணுங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது 3 பேர் வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து கரெக்ட்டா தான் நீங்க வந்து குடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து குடுத்துருவாங்க. அப்ரூவல் குடுத்துட்டாங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு அப்டேட் வரும். இந்த மாரி உங்களுடைய விண்ணப்பம் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீங்க வந்து சம்மந்தப்பட்ட இ-சேவையில கான்டாக்ட் பண்ணிட்டு, உங்களுக்கான அந்த டாக்குமெண்ட்ட வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதுவரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா, நீங்க எந்த இ-சேவையில வந்து அப்ளை பண்ணீங்களோ, அந்த
இ சேவை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான உங்க பேருக்கு பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கான அந்த ஒரு ஆன்லைன் பட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜரா வந்து இப்போ லேட்டஸ்டா வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அப்டேட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் சைடுல இருந்து ஏதாச்சும் வந்து அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல்ல உங்களுக்கு நான் வீடியோவா ஷேர் பண்றேன். அதே மாதிரி பட்டா நத்தம் பட்டா ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அப்டேட்ஸ் தேவைப்படுது போல இப்போ வரைபடம் நீங்க தெரிஞ்சுக்கணும், அரசு புறம்போக்கு நில விவரங்களை நீங்க இதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்டான டிஎன் இ சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்க்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். இது லேண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஏ டு இசட் சிட்டா எக்ஸ்ட்ராட்டா இருக்கட்டும், லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ரூரல் அண்ட் அர்பனா இருக்கட்டும், ஏ ரிஜிஸ்டர் அதாவது ஆப்பதிவேடுல இருந்து எல்லாமே ஏ டு இசட் லேண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு இந்த ஒரே வெப்சைட்ல வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ரொம்பவே யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கும். நீங்க வந்து இங்கிலீஷ்ல இந்த வெப்சைட் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரைட் சைடுல இங்கிலீஷ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இ சர்வீஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் போர்ட்டல் நீங்க வந்து யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருக்குது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.